செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, மண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மண்டே நான் செய்த வேலைகளை அப்படியே விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாசல் தெளித்து அழகாக மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம செடியில் பூத்திருந்த அந்த மல்லிகைப்பூ பெரும்பாலும் நைட்டு நான் பறிக்காமல் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நல்லா மலர்ந்து இருந்தது. சரி, அதை பறித்து அப்படியே கொண்டே விநாயகருக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம செடியில் உள்ள பூக்களை எல்லாமே பறிச்சிருந்தேன். இதில் நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, இந்த மல்லிகைப்பூ இவ்வளோ பூ பூக்கிறதுக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்கக்கா அப்படின்னு. நான் ஏற்கனவே வீடியோவே கொடுத்துருக்கேன், எப்படியெல்லாம் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் நான் ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன். என்ன உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த உரத்தையும் நான் வீடியோலேயே காட்டியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த செடிகள் வச்சு வளர்த்தாலும் அந்த உரம் கொடுத்தோம் அப்படின்னா பூக்கள் நல்ல கொத்து கொத்தாக பூக்கும். நல்லா புதிய கிளைகள்லாம் நல்ல செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் அந்த உரம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணுங்கிறதே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் பூ பறிச்சுட்டு விநாயகருக்கு அப்படியே நம்ம வச்சு விட்டுடலாம். அப்படியே விநாயகருக்கு கீழே உள்ள உருளிலையும் அந்த மல்லிகைப்பூ போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சிடலாம். இந்த ஒயிட் கலர் விநாயகர் எங்கக்கா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த விநாயகர் கோயம்புத்தூர் ஃப்ரூஃபீல்டில் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4999, அதாவது 4999 ரூபா. அந்த விநாயகர் ஸ்டோன் விநாயகருங்க. இந்த மார்பிள் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஸ்டோன் விநாயகர். அவர் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரியே வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் விநாயகருக்கு பின்னாடி உள்ள அந்த டிசைன் எங்கக்கா வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நம்ம வீடு மேலே செட்டு போட்டோம் இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில். அப்போ அங்கே அந்த தூவானம் சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகருமே வாங்கியிருந்தேன். அதுலேயும் சின்ன ஒரு விநாயகர் நடுவில் இருப்பாங்க. அவங்களுடைய பூஜை அந்த செல்ஃபில் அப்படியே அந்த டிசைனை வச்சு அவங்க வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு அந்த பீஸ் வாங்கினோம். அந்த ஒரு பீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 600 ரூபா. அது இப்போ அப்படியே விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 பாவை விளக்கையும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. சாம்பிராணி காட்டி முடித்ததுமே வீட்டுக்கு முன்னாடி காக்கா குருவிகளுக்கெல்லாம் அரிசி வைப்பேன். அது வச்சது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் அரிசி இருந்தது, அதை அப்படியே கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் புதுசாக அரிசி போட்டு வச்சேன். தண்ணி நேற்று பிடிச்சி வச்சதே இருந்தது. சரி, அதுவே போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. நம்ம வீட்டில் பூத்திருந்த சங்குப்பூ பறித்து இன்றைக்கி சங்குப்பூ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பூ தான் இருந்தது. சரி, அதை மட்டும் பறிச்சுட்டு போகலான்ட்டு பறித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு காலையிலே சங்குப்பூ டீ தான் வச்சு குடித்தேன். இந்த சங்குப்பூ டீ பார்த்திங்க அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரை அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கு கொடுக்கக்கூடியதான் இந்த சங்குப்பூ டீ. இது நம்மளுடைய உடம்பு எடையை குறைக்க உதவும், சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். நீரிழிவு நோய் இருக்குதுல்ல, அவங்களுக்கு அதை கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கண் பார்வை நல்லா பிரைட்டாக தெரிகிற மாதிரி மேம்பட வைக்கும். செரிமானத்தை நம்ம உடம்புல அதிகம் செரிமானத்தை உருவாக்கி கொடுக்கும். அவ்வளவு பயன்கள் இந்த சங்குப்பூ டீயில் இருக்குது. எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்குப்பூ வச்சு வளர்த்திட்டு வாங்க. ஏன்னா அந்த பூவுமே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு சிவனுக்கெல்லாம் ரொம்ப உகந்த ஒரு மலர் சங்குப்பூ மலர். வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தாவே போதும். அது கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லாகவும் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த 5 சங்குப்பூவையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அந்த பூ அதில் உள்ள கலர் எல்லாமே அந்த சுடுதண்ணிக்குள்ள இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு அதில் ஒரு 1/2 மூடி லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துட்டு இதை காலையில் தினமும் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நான் சொன்ன இத்தனை பலன்களுமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும்.
இந்த சங்குப்பூ டீயில் வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது. நம்ம ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டோம் இல்லையா, அதுவும் அந்த ஹனியோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர, இந்த சங்குப்பூவை வெறும் சங்குப்பூவை கொதிக்க வச்சு குடித்தாலும் எந்த ஒரு டேஸ்ட்டுமே அதில் தெரியாது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 5 பூ போட்டிருந்ததுனால கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்குது. நல்லா நிறைய ஒரு 10-15 பூ போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா டார்க் கலரில் இருக்கும். பார்க்குறக்கும் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே போல் குடிக்கிறக்கும் ரொம்ப சந்தோஷம். நானுமே இப்போ கொஞ்சம் உடம்பு இளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீ வச்சு காலையில் வெறும் வயிற்றுலேயே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் அதை நான் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டீ வச்சு குடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தினமும் நான் விலாகில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நைட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையுமே தொளிச்சு எடுத்து வச்சிடலாம். நைட்டே கொஞ்சம் பாதாமல் எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ காலையில் அதை வந்து உரித்து எடுத்து வச்சிடலாம். ஹஸ்பண்ட் வந்து வாக் போயிட்டு வந்ததுமே வெறும் வயிற்றில் அவர் எடுத்துக்குவார், நானும் கொஞ்சம் எடுத்துக்குவேன். இந்த பாதாமில் வந்து நல்ல கொழுப்புக்கள் அதிகம் இருக்குது. நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை வந்து இது வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் உள்ளவங்கள்லாம் இந்த பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் காலையில் எப்போதுமே எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் காலையில் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தம்பி வந்து கிளம்பிடுவான், ஏழைகாலுங்கிறப்பவே கிளம்பிடுவோம். அப்படி சரின்ட்டு அப்புறம் டக்குன்னு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அதனாலே இந்த காய் வெட்டுறது, தாளிக்கிறது இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா. நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருக்கேன். பச்சைப்பயிறு ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டேன். அது நல்லா விசில் வந்துருச்சு. இப்போ விசிலுமே அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மத்து வச்சு பச்சைப்பயிறு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அந்த சுடுதண்ணியை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம். பச்சை தண்ணி ஊற்றி நம்ம எப்போதுமே வந்து கடையக்கூடாதுங்க. கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றி நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து மாறவே மாறாது, நல்லா இருக்கும். நல்லா வேக வச்சுட்டு அந்த கடையும் போது வந்து கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா அந்த மத்திலேயே கடைஞ்சிங்க அப்படின்னா பச்சைப்பயிறு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சைப்பயிறு கடையல். நல்ல சுட சுட சாதம் வடித்து இந்த பச்சைப்பயிறு ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் பெரும்பாலும் கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது நல்லா கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தாளில் ரெடி பண்ணிக்கலான்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, ஒரு துளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஒரு 4 பூண்டு பல் நல்லா தட்டி போட்டு அதையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். பச்சைப்பயிறு வேக வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் பச்சைப்பயிறு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அதில் ஒரு துளி கருவேப்பிலையும் போட்டு நல்ல ஒரு 6-7 விசில் விட்டுறணுங்க. நல்லா மசிய வெந்துருச்சு அப்படின்னா கடையிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கடைஞ்சதுக்கப்புறம் இப்படி தாளிதம் ரெடி பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நெய்யோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ காலையில் சாதம், பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்குமே வந்து மதியத்துக்கு லஞ்சும் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கிடந்தது, அதெல்லாம் எல்லாத்தையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு தம்பியை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் செஞ்சேன். பெரும்பாலும் நைட்டே வந்து பாத்திரம் கழுவிடுவேன். நைட்டு டிஃபன் செய்யும்போதே வந்து அப்படியே பாத்திரங்களையும் கழுவி வச்சுருவேன். அடுப்பும் நீட்டாக தொடச்சி விட்டுருது. ஏன்னா காலையில் நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா சில டைம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன், சில டைம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறது இப்போல்லாம். அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு வரையில் கிச்சன் பலன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு அந்த டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயாக நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து கிச்சனை நைட்டே ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன்.
இதெல்லாம் நைட்டு குழம்பு சாப்பாடெலாம் இருந்த பாத்திரங்கள் இப்போ அதெல்லாம் வந்து எடுத்து வேறு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு சரி கையோடு அதையுமே கழுவி வச்சிடலாம், கழுவிட்டு மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலன்னு பாத்திரங்கள்லாம் கழுவுனேன். நைட்டே பெரும்பாலும் பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுறதுனால காலையில் நம்மளுக்கு அவ்வளோவா பாத்திரம் வந்து சிங்கில் சேராது. இந்த காலையில் நம்ம சமைக்கிறது அந்த பாத்திரங்கள் மட்டும்தான் சிங்கில் சேரும். அதை டக்குன்னு வந்து கழுவுறப்போ நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேலைகள் வந்து சீக்கிரம் முடிஞ்சது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் சமையல் பண்ணி முடித்ததுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னா அந்த பாத்திரம் கழுவுற வேலை. அது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து அப்பப்போ சேர்கிற பாத்திரங்களை நம்ம அப்பப்போ கழுவிட்டோம் அப்படின்னா அந்த அந்த கஷ்டம் கூட நம்மளுக்கு இருக்காது. நிறைய சேர்த்து வச்சு கழுவுனோம்னா தான் வந்து ரொம்ப பார்க்குறப்பவே டென்ஷன் ஆகும். இதெல்லாம் எப்படா கழுவி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 2 பாத்திரம் இருந்தாலும் அப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு போடாமல் கையோடவே நீங்கள் கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் விளக்குற அந்த டென்ஷனுங்கிறதே இருக்கவே இருக்காது. சமையல் பண்ணிகிட்ருக்கையிலே நம்ம வந்து சிங்கில் கழுவிடலாம், அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரம் கழுவுற வேலைகள் செய்யலாம். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக கிச்சன் டாப்பெல்லாம் வந்து தொடச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைசால் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் பளபளன்னு தொடச்சி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இது வந்து பளிச்சுன்னு எடுத்துரும். இந்த லைசால் வந்து எப்போதுமே போட்டு தொடச்சோம் அப்படின்னா கிச்சன் டாப் வந்து எப்போதும் நீட்டாக பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வச்ச அந்த கிரேப் செடி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக தளைஞ்சு வந்துடுது. அதுவும் இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு சூப்பராக வந்திருக்குது. இதை எங்கே முதவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்படி கிரேப் செடி வந்து சூப்பராக தளைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு. அதை ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, கார்டனுக்குள்ளே வைங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கார்டனுக்குள்ளே வைக்கலாம், ஆனால் வச்சோம் அப்படின்னா அங்கே தென்னை மரம் இருக்கிறதுனால ஓலை தேங்காயெல்லாம் விழுகுது, செடி ஏதாவது அமுத்திருமோ அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன், சூப்பராக தளைஞ்சு வருது. ஒருவேளை இங்கேயே வச்சு அப்படியே நீட்டாக பந்தல் போட்டு விடலாமாங்கிற யோசனையும் இருக்குது. பார்க்கலாம். நானும் இந்த இடம் நல்லா தளைஞ்சு வருது. எப்போதுமே ஒரு செடியை வந்து நம்ம கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நிறைய கிளைகள் வந்துச்சுன்னா அந்த செடிக்கு வந்து அந்த இடம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் கொண்டாந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது, காஞ்சு போச்சு. சரி வருதோ வரலையோன்னு சும்மா வச்சு விட்டேன். ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அதிலேருந்து ஒரு 4-5 இலை வந்து தளைஞ்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முடிஞ்சே போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது வந்து துளிர் விட்டு தலைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நல்லா ஆசையாக வளர்த்த செடி நம்மளுக்கு காஞ்சு போய் திடீர்னு தளைஞ்சிது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது என்னென்னா அப்படியே வந்து வந்த உடனே அந்த டக்கு டக்குன்னு தூக்கி அங்கே வச்சது, இந்த மலை சாரெல்லாம் பட்டு அந்த செம்மண் வந்து கீழே சுவரில் படிய ஆரம்பிச்சுது. சரின்னு அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததா, அதெல்லாம் எடுத்து கீழே வச்சிடலாம். ஏன்னா அதெல்லாம் எப்போதுமே நம்ம தூக்கி வீசத்தானே செய்வோம். இதுக்கு நம்ம வந்து கீழே அந்த தட்டை மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் கீழே வராது, சுவருமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ கிச்சனில் இருந்த ஆயில் எல்லாமே தீந்துருச்சு. சரி அதெல்லாம் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிலெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் 2 பாட்டிலையுமே ஊற்றி வச்சுட்டேன். செக்கில் இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வர்றது, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 3 எண்ணெயுமே வந்து செக்கில் ஆட்டுற இடத்துலையே போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ அங்கே வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் ஊற்றி வச்சுக்குவேன். மற்ற எண்ணெயெல்லாம் தனியாக கொண்டு ஸ்டோர் ரூமில் வச்சுருவேன். இப்போ ஆயில் வந்து முடிஞ்சிருச்சு, சரி கையோடு அதையுமே ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து அந்த வேலைகளை செய்யலான்ட்டு செஞ்சிட்ருந்தேன். இப்போ ஊற்றி முடிச்சாச்சு. எடுத்து நம்ம வந்து எப்போதும் வைக்கிற அந்த ஆயில் ரேக்கில் வச்சிடலாம். இந்த ரேக்கு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாடர்ன் கிச்சன் பண்ணும்போது இந்த மாடர்ன் கிச்சன் மெட்டீரியல் எல்லாம் விற்பாங்க இல்லையா கடை, அங்கே வாங்கினது அது. அதுக்குன்னு தனியாலாம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இந்த செடி இருக்குதுல்ல, மூங்கில் செடி, இது வந்து வாஸ்து மூங்கில்னு சொல்லுவோம்ல அது. இது விநாயகருக்கு முன்னாடி வச்சுருப்பேன். முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாரி தாய்க்கு முன்னாடி இந்த செடியை வச்சுருப்பேன். அப்போ ஊரில் போய் இருந்தப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக வாடி வறண்டு போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அதை வந்து தலையை வச்சு கொண்டு வர்றக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருந்தது எல்லாமே வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அதிலேருந்து இலைகள் எதுவுமே வரவே இல்லை. சரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கிறது நல்லா இருக்க செடியவும் வேஸ்ட் ஆக்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா இருக்க செடிகளை மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலான்ட்டு இப்போ அந்த வேலை செஞ்சிட்ருந்தேன். இது வாங்கும்போது வெறும் கட்டை மட்டும்தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ க்ரோத்திங் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் வளர்ந்தது. ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் இந்த செடி எவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க, இது என்ன செடிக்கா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு கேட்பீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ஊருக்கு போன டயத்தில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஃபுல்லாக காஞ்சி போய் இலைகள்லாம் பழுத்து போச்சு. சரி, இருந்தாலும் வருமே அப்படின்ட்டு அதை எடுத்து போட மனசு இல்லாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். வேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு துளி கூட அழுகுனது மாதிரி கூட தெரியல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அந்த தண்டில் இருந்து கிளைகள் எதுவுமே வரவே இல்லை. சரி, அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடலாம், நீ அவ்வளோதான், வேணா வேறு வாங்கி வச்சுக்குவோன்ட்டு நல்லா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு நூல் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டேன். மொத்தமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் நடந்தது. இது வந்து வாஸ்து மூங்கில்னு சொல்லுவாங்க. இது வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா இந்த வாஸ்து தோஷங்கள் இருக்குதுல்ல, வாஸ்துனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூங்கில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மூங்கில் வாங்கி வச்சது. இருந்தாலும் நம்ம வீட்டில் எல்லாமே வாஸ்து பிரகாரம் தான் எல்லாமே கட்டியிருக்கோம் வீடே. இருந்தாலும் அழகாக இருக்குதே அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாங்கி வச்சது தான். மறுபடியும் வேறு பாட்டிலில் போட்டு வச்சு பார்ப்போம், எப்படி தலைஞ்சி வருதுன்னு பார்க்கலான்ட்டு வேறு ஒரு பாட்டில் எடுத்துட்டேன். கண்ணாடி பாட்டில் தான் இது. அதில் கொஞ்சம் கற்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சின்ன சின்ன கல் இருக்கும் இல்லையா, அந்த கல் எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வேர் வந்து கற்கள் இருந்தது அப்படின்னா வேர் அதிகமாக இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடுக்கிலெல்லாம் இறங்குச்சு அப்படின்னா செடி வந்து ஹெல்த்தியாக தலையுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ஒரு வேளை வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அதே போல் அந்த தண்டு வேஸ்ட்டான தண்டு இருக்குது இல்லையா, அதில் ஹெல்த்தியான வேரெல்லாம் இருக்குது, அது வச்சா எது வருமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து தான் வச்சுருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் வந்து தரையில் வைக்கிறா இருந்தால் வைக்கிறேன். இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸ் வரலைனாலும் நான் தரையில் தான் அதை வைக்க போகிறேன். ஏன்னா செடிகளை எப்போதுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரவே வராதுங்க. ஏதாவது ஒன்று எப்பாவது தலைஞ்சு வந்துடுமா அப்படின்னு தான் பார்ப்பேன். அதனால் மறுபடியும் நம்ம வச்சு பார்க்கலாம் வருதா என்னன்ட்டு. இப்போ அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி ரெப்பி அப்படியே உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேஸ்கெட்டு மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது ஏற்கனவே வாங்கினது தான். அது ஒன்று இருந்தது. சரி, அதிலே எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு. அந்த வீட்டில் கோட்ரஸ் வீட்டில் இருக்கையில் அந்த பேஸ்கெட்லாம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த ஸ்பூனு கத்தி இதெல்லாம் வச்சுக்கிறேங்க. இங்கே வந்து மாடர்ன் கிச்சனால் அதுக்கான ரேக்கெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேலை இல்லாத மாதிரி இருந்தது. இதுக்கு வேலை இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரி, இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குமே அப்படின்ட்டு இப்படி எடுத்து வச்சுட்டேன். அதே போல் தான் விநாயகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மணி பிளான்ட் செடியுமே பாட்டிலில் இருந்தது தான். ஆனால் மறுபடியும் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சோன்னா அதுவுமே ஒரு அழகாக தான் இருக்குது. இப்போ அப்படியே ஹாலில் விநாயகருக்கு முன்னாடி எப்போதும் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ மணி பிளான்ட் செடி போட்டு வச்சுருக்கதையும் பார்க்கலாம். இப்போ அந்த பாட்டிலுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். அதில் பாருங்கள் எவ்வளவு வேர் இறங்கியிருக்கு அப்படின்னு. நல்லா ஹெல்த்தியாக வளருது. அதனால் அப்படியே நம்ம அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சிடலாம். முன்னாடி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹாலில் அப்படிலாம் ஒரு க்ரீனஸாக இருக்கிறதப்போ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்த குந்து மாற்ற வேலை நடந்ததுங்க. ஏன்னா அந்த பூஜை அறையில் இந்த குந்து வைக்கிறது பல வருஷ கனவு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ கனவுனே சொல்லலாம். வீடு கட்டி அப்போவே வைக்க வேண்டியதை இந்த 5 வருஷம் கழித்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 27 குந்து வருங்க. மொத்தம் 27ல்
2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து டபுள் ஸ்க்ரூ 2 பக்கமே உட்டன்லேயும் ஏறும், அந்த குந்துலையும் அந்த ஸ்க்ரூ வந்து ஏறும். எப்படி மாட்டணும் அப்படின்னா, ஏன்னா இதை கமெண்ட்ஸில் கேட்பீங்க, அக்கா எப்படிக்கா அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு, அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல்ஸ் போட்டுட்டாங்க, மெஷின் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த குந்தை வந்து நல்லா டைட்டாக திருவி மாட்டினாங்க. இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து செஞ்ச ஒரு பூஜை அறை. இதெல்லாம் ஃபுல்லாக தேக்கு தான் எல்லாமே. அந்த டோர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேம்பு, மற்றது எல்லாமே அந்த பூஜை அறை ஃபுல்லாமே தேக்கில் செஞ்சது. இப்போ ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக நம்மளுடைய பூஜை அறை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களுக்கு பூஜை அறை டூர் வீடியோ நான் கொடுக்குறேன். அடுத்து இன்னுமே நம்ம பூஜை அறைக்கு ரொம்ப அழகு சேர்க்குற மாதிரி ஒரு தோரணம் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம நிலைவாசலில் கட்டியிருக்கோம் இல்லையா தோரணம், அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கினேன். பூஜை அறைங்கிறப்போ ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நல்ல ஒரு எல்லோ கலரில் அதில் க்ரீன் ரெட்டு எல்லாமே வந்திருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, கிளாத்து தான். இது கிளாத்து நம்ம வந்து பூஜை அறையில் போடலாம். நிலைவாசல்லையும் கிளாத்து தான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம மஞ்சள் துணியில் செய்வோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த விலாகில் நம்ம பூஜை அறையில் இது எப்படியெல்லாம் மாட்டுறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மண்டே விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸு இல்லை டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.